மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக தொடர தகுதியில்லை என்றும் அவர் பதவி விலக வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோன்று தமிழகத்தில் பல இடங்களில் பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம் உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களை மிஞ்சும் அளவில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் அசுர வேகத்தில் அதிகரித்துள்ளது. கண்ணை மூடி திறப்பதற்குள் வீதிக்கு வீதி கொடூரங்கள் அரங்கேறி வரும் நிலையில் தமிழக ஆட்சியாளர்களோ தங்கள் குடும்ப நலனை கருத்தில் கொண்டே செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஒருவேளை அவர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பாலியல் துன்புறுத்தலில் உள்ளாக்கப்பட்டால்தான் மனம் இறங்கி வருவார்களா என்று தெரியவில்லை. இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களுக்கு எதிராக கோபத்தின் உச்சிக்கே சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவியிலிருந்து விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவ மாணவியர் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், இனியும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடர தகுதியோ தார்மீக உரிமையோ இல்லை என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறைக்கு திறமையான, குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமித்து பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.